எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு லாஸ்ட் டைம் போன வீடியோவில் டைப் 2 டயபிட்டிஸும் டைப் 1 டயபிட்டிஸும் பார்த்தோம். எக்ஸசைஸ் பற்றி நம்ம சொல்கிறதா சொன்னோம் இந்த வீடியோவில். இப்போது எக்ஸசைஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். எக்ஸசைஸ்ன்னு எல்லாருக்கும் ஜிம்முக்கு போகணும், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி தான் நினைப்போம். பட் ஜிம் ஒர்க் அவுட்டு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு தேவையில்லை. ஏன்னா அது ரொம்ப ஹார்ட் எக்ஸசைஸு. நம்ம டயபெட்டிக் பேஷண்டோட ஹார்ட்டோட ஸ்டேட்டஸ் இதயத்தோட ஸ்டேட்டஸ் தெரியாது. ஸோ நம்ம ஏரோபிக் எக்ஸசைஸ் சொல்லுவோம். அது ஏரோபிக் எக்ஸசைஸ்னால் வாக்கிங், சைக்கிளிங், இதெல்லாம் ஏரோபிக் எக்ஸசைஸ். வாக்கிங் பண்ணாலே போதுமானது. ஏன் நம்ம ஹார்டான எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது சுகர் பேஷண்ட் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க பிளட்டோட அடர்த்தி ரொம்ப திக்காக இருக்கும். நீங்கள் ட்ரெட்மில், வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி நீங்கள் ஜிம்மில் போய் பண்ணும்போது ரத்தம் ஹார்ட் பம்பிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது நம்ம ஆல்ரெடி அடர்த்தியாக இருக்கனால மாரடைப்பு வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு சிம்பிள் வாக்கிங் இஸ் பெட்டர்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒரு டவுட் இருக்குது, எவ்வளோ நேரம் சார் பண்ணணும் எக்ஸசைஸ் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. வாரத்தில் நீங்கள் 150 மினிட்ஸ் 150 நிமிஷம் நடந்தால் போதும். அதாவது டெய்லி 20 மினிட்ஸ் நடந்தீங்கன்னா டெய்லி ஒரு வாரம் நடக்கணும். 30 மினிட்ஸ் நடந்தீங்கன்னா வாரத்தில் 5 நாளைக்கு நடந்தால் போதும். 50 மினிட்ஸ் நீங்கள் நடக்கிறீங்கன்னா வாரத்தில் 3 நாள் நடந்தால் போதும். உங்கள் வேலை பலு தகுந்தப்பில் நீங்கள் என்ன ஜாபில் இருக்கீங்களோ உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் அந்த வாரத்தில் 150 நிமிஷம் நடந்துக்கோங்க. சரிங்க. எல்லாரும் கிளினிக்கில் டாக்டர் கிட்ட கேட்குற கேள்வி தான், வெயிட் எக்ஸசைஸ் பண்ணலாம் என்ன சார் பெனிஃபிட்டு? என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வெயிட்டை குறைச்சிக்கலாம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற சுகர் டேப்லெட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அளவை குறைச்சிக்கலாம். இன்சுலின் போட்டிங்கன்னா இன்சுலின் அளவை குறைச்சிக்கலாம். ஏன் இன்சுலினே போடாமல் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணும்போது உங்கள் ரத்தத்தில் இருக்கிற சுகர்லாம் செல்ஸுக்குள்ளே போய் கம்ப்ளீட்டாக அது கம்ப்ளீட்டாக ரத்தத்தில் இருக்கிற சுகரை கண்ட்ரோல் பண்ணிடும். இப்போது எக்ஸசைஸ் பற்றி ஓரளவுக்கு உங்கள் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம டயட், சுகர் பேஷண்ட் என்ன டயட் சாப்பிடணும் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.